இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துளசி, சீக்கிரமா கோலம் போடுமா. ஏமா? ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். என்னாச்சுமா? எதுக்கு ஹாஸ்பிட்டல்? ஐயோ, நான் ஒரு முட்டாள். எதை எப்படி சொல்றதுன்னே தெரியல. நைட்டு 2-3 முறை ஜனனி வாந்தி எடுத்துட்டா. எனக்கு என்னமோ நல்ல விஷயமா தான் இருக்குன்னு தோணுது. அப்படி இருந்தா நல்லது. உண்மையாவா சொல்றீங்க? நைட்டே வந்து என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ரொம்ப சந்தோஷப்படாத. அதுவான்னு தெரிஞ்சுக்கிட்டா சந்தோஷப்படலாம். சரியா? துளசி, என்னாச்சுமா? சொல்லுங்க. என்ன மன்னிச்சிரு துளசி. மன்னிக்கணுமா? ஏன், என்னாச்சு? எதுக்காக மன்னிக்கணும்? ஜனனி இடத்துல இருந்து இதே மாதிரி நீ வாந்தி எடுத்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் தெரியுமா? அந்த அளவுக்கு எனக்கு உன்னை பிடிக்கும் துளசி. நீ எனக்கு மருமகளா வந்திருக்கணும். ஏன் அந்த கடவுள் இப்படி எல்லாம் பண்ணான்னு தெரியல. நல்ல விஷயம் சொன்னீங்க. சந்தோஷமா தான் இருக்கு. இப்ப எதுக்கு நீங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சரி, நீங்க ரெடி ஆகுங்க, நம்ம ஹாஸ்பிடலுக்கு போலாம். இடத்துல யாரு இருந்திருந்தாலும் சத்தியமா சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா உனக்கு ரொம்ப நல்ல மனசுமா. நான் எல்லாத்தையும் மறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேம்மா. எனக்கு சொந்தம் இல்லாத எதையும் நான் வச்சுக்க விரும்பல. மறந்துடுவியா? கண்டிப்பா மனசுல இருந்து அழிக்கணும். அழிச்சுதானே ஆகணும். எல்லாத்தையும் உன்னால அழிச்சிட முடியுமா? அழிச்சிட்டா நிம்மதி. ஜனனி, நீ ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன் ஆண்டி. சரி இரு. துளசி, நீயும் ரெடி ஆயிடு. நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். துளசி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஆண்டியும் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு சொல்றாங்க. அவங்க வேண்டாமே, நீங்களும் நானும் மட்டும் போலாம். என்ன விளையாடுறியா? அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு தெரியுமா? அவங்கள எப்படி வர வேண்டான்னு சொல்ல முடியும்? ஏன் அவங்கள வர வேண்டான்னு சொல்ற? அவங்க வந்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும். அடுத்த நிமிஷமே என்ன மலேசியாவுக்கு பேக்கப் பண்ணிடுவாங்க. ஹலோ, அம்மா ஏன் வர வேண்டாம்? நாட் அ பிக் ரீசன். வாமிட் எடுத்ததுக்கு சரியான ரீசன் தெரியல. ஒருவேளை ஸ்டொமக் அப்செட்டா கூட இருக்கலாம். ஆண்டியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னா நெகட்டிவ் ரிசல்ட்டா இருந்துச்சுன்னா. நீ ஏன் அப்படி யோசிச்சுட்டு இருக்க? ஒருவேளை பாசிட்டிவ் வந்தா? இல்ல, இன்கேஸ் நெகட்டிவா இருந்தா ஆண்டி தாங்க மாட்டாங்க. அதனால நீங்களும் நானும் மட்டும் போனா நல்லா இருக்கும்னு தோணுது. ப்ளீஸ், எப்படியாவது ஆண்டிய வரவிடாம தடுத்துருங்க. நீங்க நினைச்சா முடியும். உங்களால கண்டிப்பா முடியும். ப்ளீஸ் ப்ளீஸ் துளசி. அம்மா கஷ்டப்படுவாங்களே. ஆனா ஜனனி சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு.